நான் 12th படிக்கும் போது எனக்கு இருந்த பெரிய கனவு டாக்டர் ஆகணுங்கிற ஒரு பெரிய கனவு. சின்ன வயசுலயே ஆபரேஷன் நானே பண்ணிடுவேன். இதை போய் வெளியே சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏதாவது கட் பண்ணா நானே கட் பண்ணி நானே சும்மா துணி தைக்கிற நூலை வச்சு நானே ஆபரேஷன் பண்ணி தையெல்லாம் போட்டு முடிச்சிடுறேன். அப்ப பாருங்க, அவ்வளவு ஆர்வம் எனக்கு. 12th பெரிய கனவோட எக்ஸாம் எழுதிட்டேன். 10th ஸ்கூல் செகண்ட் 500க்கு 460 மார்க். 12th பெரிய எதிர்பார்ப்பு, கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரும் அல்லது ஸ்டேட் லெவல்ல மார்க் வரும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பு. 1200க்கு 1172 வாங்குவேன் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு 1172 ரொம்ப சாதா மார்க்கா இருக்கு. ஆனா நான் படிக்கும்போது அதுதான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அப்போ 1172 வாங்குவேன் ரொம்ப எதிர்பார்ப்புல காத்துக்கிட்டு இருந்து, சபோனா என்ன, உபவாசனா என்ன, ஐயோ அவ்வளவு பரிசுத்தத்தை நீங்க பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு பரிசுத்தத்துல நிரம்பி வழிஞ்சனாக்கும். நான் ரிசல்ட் வந்த அன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு, அமைதியா இருந்தா கூட நல்ல மார்க் வந்திருக்கும். எனக்கு வந்ததோ 810 மார்க். என்ட்ரன்ஸ் எதுவும் எழுத முடியாது. அப்போலாம் என்ட்ரன்ஸ் எழுதணும். நம்ம சிஎம்சில கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணா கிடைக்காது, கட் ஆஃப் இல்ல. சரின்னு என் டீச்சர்ஸ்லாம் சொன்னாங்க, ரீவால்யூஷன் அப்ளை பண்ணு. விடுவோமா நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ரீவால்யூஷன் அப்ளை பண்ணு. எல்லாத்துக்கும் பேப்பர் வாங்கி எங்க டீச்சர்ட்ட போய் காட்டி, நல்லா தான் எழுதிருக்க, ஏன் இவ்வளவு மார்க் கம்மி பண்ணிட்டாங்க, நீ திரும்ப அப்ளை பண்ணு சொல்ல ரீவால்யூஷனுக்கு அப்ளை பண்ணி அடுத்த நாள் இருக்கிற முதலமைச்சர் அவங்க வந்து, டேவிட் எங்களை மன்னித்து விடு, தெரியாமல் உன் மார்க்கை நாங்கள் கம்மி பண்ணிட்டோம், உனக்கு விரோதமா சதி பண்ணிட்டோம், என்கிட்ட மன்னிப்பு கேட்க. நான் உங்களை பெருந்தன்மையான ஏசப்பா பிள்ளை உங்களை மன்னிச்சு விடுறேன்னு விட, இப்படியெல்லாம் கனவு கண்டுட்டு நியூஸ் பேப்பர்ல என்கிட்ட கேட்பாங்க, செய்தித்தாள்கள்ல இந்த சாதனை காரணம் யாருன்னு கேட்க, எனக்கு தேவாதி தேவன் தான் காரணம், அடுத்த என் அப்பா அம்மா தான் காரணம். இப்படிலாம் டைலாக்லாம் ரெடி பண்ணி கரெக்டா ரெடி பண்ணி காலையில போய் ரிசல்ட்டை பார்த்தா அமைதியா இருந்திருக்கலாம். 810 இருந்தது 804 மாறிடுச்சு. எனக்கு இப்போ கோவப்படவா அளவான்னு தெரியல, அப்படி ஆகி போயிடுச்சு. ஆண்டவரே, இது என்ன பெரிய போராட்டமா இருக்கு. ரொம்ப உடஞ்சிட்டேன் என் வாழ்க்கையில. அநேகமா பிறந்ததுக்கு அப்புறம் நான் அழுத ஒரே நாள் அந்த நாள் தான். 2008 கண்ணீரோட அழுதேன், தேம்பி அழுதேன். என் பிள்ளை ஃபுல்லா ஈரம் ஆயிருச்சு. அப்போதான் அப்படியே படுக்கையை கண்ணீரால் நிறைப்பதுன்னு என்னன்னு தெரியும்ல, அதை அப்பதான் நான் அனுபவிச்சேன். அதை அனுபவிக்கும் போது தெரிஞ்சிச்சு எவ்வளவு கஷ்டம் இல்ல. ஏன்னா பயங்கர கஷ்டப்பட்டேன். எனக்கு டாக்டர் ஆகணும் கனவு சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. இதுல அமைதியா இருந்திருந்தா கூட சிஎம்சில எனக்கு கிடைச்சிருந்திருக்கும். என்ட்ரன்ஸ்ல தேறி இருந்திருப்பேன். 60% கட் ஆஃப் இருக்கும். கொஞ்சம் நம்ம வீம்பு எடுத்து செஞ்சதுனால இந்த 6 மார்க் புடுங்கினாங்க பாருங்க, அதுல 0.5 கட் ஆஃப் போச்சு. நமக்கு இருந்த பேசிக் ரெக்யர்மெண்ட் 59.5 ஆகி போயிருச்சு. 60 காணும். திட்டமே போயிருச்சு. ஆண்டவரே உடைஞ்சு போயிட்டேன். ஆனா காலங்கள் நிறைவேறின பிறகு கற்றுக்கொண்டேன், என்னை மருத்துவராக்குவது தேவனுடைய திட்டம் அல்ல, வார்த்தையின் பிரசங்கி ஆக்குவது அவருடைய திட்டம் என்பதை உணர்ந்து கொண்டேன். ஒருவேளை மருத்துவனா போயிருந்தா இன்னைக்கு ஒரு 4 பேரை கொண்டு 4 பேரை உயிர் பழைக்க வச்சிருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு வசனத்தை பிரசங்கிக்கிறபடியினால் ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவனை காட்டும் வழியை தேவன் எனக்கு கொடுத்து அந்த பாதையையும் ஆசீர்வாதமாய் அவர் மாற்றி இருக்கிறார்.